கிறிஸ்துமஸ் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பல வகையான கேக் தான். அவ்வாறு தயாரிக்கப்படும் கேக் பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் நேரமின்மை காரணமாக கேக் தயாரிப்பதை மறந்து கடைகளில் வாங்கிச் சென்றாலும் இந்த சுவையான கிறிஸ்துமஸ் கேக் பின்னணியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பதற்கான பணிகள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவே துவங்கிவிடும். கேக் கலவையை செய்வது அறுவடை காலத்தை குறிக்கின்ற வகையிலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் பெரிய சம்பிரதாயமாக கருதப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கும் வகையில் வீட்டு வாசல்களில் நட்சத்திரங்களை தொங்கவிடுவது, குடில்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைப்பது, சாண்டா கிளாஸ் வேடமணிவது என கொண்டாட்டங்கள் களை கட்டியது. இதில் கேக் தான் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. கேக்குகளை தயாரிப்பது நீலகிரி மாவட்டத்தில் ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. 150 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு குடியேறிய ஆங்கிலேயர்கள் பிளம் கேக் தயாரிப்பதை விழாவாக எடுத்துக் கொண்டாட அதை தற்போது வரை பாரம்பரியம் மாறாமல் கடைபிடித்து வருகின்றனர் நீலகிரி மக்கள். முதலில் வீடுகளில் சிறிய அளவில் நடத்தப்பட்ட இந்த கொண்டாட்டம் இப்போது நட்சத்திர விடுதிகள் வரை வெளுதுவிட்டு பரவி உள்ளது. அவ்வாறு மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்ள முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம், செர்ரி, பேரிச்சம்பழங்களை கொண்டு கலவை தயாரிக்கப்பட்டது. மலைகளின் அரசியான உதகைக்கு மற்றொரு மகுடம் சூட்டுவது போல் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டதாக மக்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். கேக் மிக்சிங் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய கிறிஸ்மஸ் கேக் மிக்சிங் ஃபங்க்ஷனை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னாக்கா 17th சென்ச்சுரியில் பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல இது வந்து தொடங்கினது. இன்னைக்கு வந்து எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸும் இது வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, ஒரு 25 வகை ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா ஹெர்ப்ஸு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரம்மில் போட்டு வைப்போம். இந்த ட்ரம் வந்து என்ன ஆகும்னாக்கா 1 மாதத்துக்கு அப்படியே ஊறிட்டு இருக்கும். ஊறி நாளுக்கு முன்னாடி வந்து இதை எடுத்து கேக்கா பண்ணும். டிசம்பர் மாதம் என்றாலே நம்ம அனைவருக்கும் நினைவு வருவது கிறிஸ்துமஸ் காலங்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் பார்த்தோம்னாக்கா நீலகிரி மாவட்டத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்க வந்து இங்க உள்ள நட்சத்திர ஓட்டங்களை தங்கி அவர்கள் வந்து இந்த கிறிஸ்துமஸையும் புத்தாண்டு வந்து கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. சார், இப்போ கிறிஸ்துமஸ் காலம் என்றாலே கேக்கு ஒரு முக்கியத்துவம் வாங்குது. இந்த கேக்குக்கு வந்து என்னென்ன பண்றீங்க, இந்த கேக்கை எப்படி தயாரிக்கிறீங்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த கேக்கை வந்து அதிகமா வாங்கி செல்றாங்க. எப்படி இந்த பயணிகளை வந்து ஈன்றீங்க? கிறிஸ்துமஸ்னால நமக்கு பிளம் கேக் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பிளம் கேக்குக்கும் மற்ற கேக்குக்கு என்ன வித்தியாசம்னாக்க, மற்ற கேக் உடனே பண்ணிடலாம், பிளம் கேக் அப்படி செய்ய முடியாது. இதுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் மிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் கேஷ்நட், பாதாம், பிஸ்தா, அக்ரூட், அப்புறம் அந்த ட்ரை கிரேப்ஸ், இது கிட்டத்தட்ட 1 மாசம் ஊற வைப்போம். ஊற வைக்கிறப்ப என்ன ஒன்னாக்கா ஃபிளேவர் நல்லா டெவலப் ஆகும். இந்த கேக்கை ஒரு பெரிய பீஸ் சாப்பிட்டாலே போகும். உடம்புக்கு தேவையான சூடும் கிடைச்சிரும், எனர்ஜியும் கிடைச்சிரும். அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த கேக்கை வாங்கி அவர்கள் வந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி மற்றும் புத்தாண்டுகளும் கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. இந்நிலையில பார்த்தோம்னாக்க இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்கள் வந்து தற்போதே வந்து இந்த கேக்குக்கான முன் பதிவு வந்து செய்து உள்ளனர். சத்தியம் செய்தலுக்காக உதகையிலிருந்து ஸ்காட்.